வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டோக்கன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தோடைய எண்ட் டு எண்ட் டெமோ. ஓகேங்களா? ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து பேக் எண்ட் வரைக்கும் நம்ம டெமோ பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதுக்கான எல்லா ஏபிஐ இம்ப்ளிமெண்டேஷனும் நான் ஆல்ரெடி என்னுடைய யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன். அங்கே போய் பார்த்துக்கோங்க. சர்வர் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் டோக்கன் 2ன்னு இருக்குது. டோக்கன் நம்பர்லாம் காமிக்குது. இதுக்கு காரணம் வந்து ஆல்ரெடி சம் டேட்டா வந்து டேட்டா பேஸில் இருக்குது. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா என் டேட்டா பேஸ் போய்ட்டு என் டேட்டாவெல்லாம் க்ளீன் பண்ண போகிறேன் இப்போ. ஓகேவா? டோக்கன் கியூன்ற டேபிள் இருக்குது. அந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா சில டேட்டாஸ்லாம் இருக்குது. அதை போய் ரிமூவ் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா டோக்கன் கவுண்டரில் பார்த்தீங்கன்னா 3 கவுண்டர் இருக்குது. இது வந்து ரிமூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது வந்து ஸ்டாட்டிக் டேட்டா. இந்த டேபிள் எதுக்குன்னா ஒரு சர்வீஸ் சென்டர்லேயோ ஹாஸ்பிட்டல்லையோ கஸ்டமரை சர்வீஸ் பண்ணுறதுக்கு தே ஹாவ் சம் கவுண்டர். அப்படி இல்லைன்னா டாக்டர்னா தே ஹாவ் சம் ரூம்ஸ். ஓகேங்களா? அந்த கவுண்டரையோ ரூமையோ ரெஃபர் பண்ணுறது தான் வந்து இந்த C1 C2 C3. ஓகே, இப்போ வந்து ஸ்க்ரீன் போவோம். நம்ம எக்ஸாம்பிளை வந்து ஹாஸ்பிட்டல் எடுத்துப்போம். அந்த அந்த ஃபங்க்ஷனாலிட்டியை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போது இந்த டெமோவில் இந்த ஸ்க்ரீன் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்குன்னு நினச்சிக்கோங்க. ஓகேவா? பேஷண்ட் வந்தவொடனே அவங்களுக்கு புதுசாக ஒரு டோக்கன் தரணும். அந்த டோக்கன் அவங்க வாங்கிக்கின்னு வெயிட் பண்ணுவாங்க. டாக்டர் கூப்பிட்ட உடனே அந்த பர்டிகுலர் டோக்கனுக்கான பர்சன் வந்து டாக்டரை பார்க்க போவாங்க. டாக்டரை பார்த்து முடித்த உடனே அவங்க வெளியே போயிடுவாங்க. இதுதான் வந்து ஃப்ளோ. ஓகேங்களா? இதுதான் வந்து ஃப்ளோ. அந்த ஃப்ளோவை தான் இப்போ நான் காமிக்க போகிறேன் உங்களுக்கு. ஓகே, இப்போ ஒரு பேஷண்ட் வராங்க. அந்த பேஷண்ட்டுக்கு நான் புதுசாக ஒரு டோக்கன் தரணும். அதுக்கு தான் வந்து நம்ம கிரியேட் டோக்கன்ன்ற பட்டனை கிளிக் பண்ணணும். கிரியேட் டோக்கன் கொடுத்துட்டிங்கன்னா ஒரு டோக்கன் கிரியேட் ஆகிடும். அந்த டோக்கனுக்கான நம்பர் வந்து 1. அந்த டோக்கன் வந்து வெயிட்டிங் ஸ்டேட்டஸில் இருக்குது. இப்போ ஒரு டோக்கனை கொடுத்த உடனே அந்த பர்டிகுலர் பேஷண்ட் வந்து டாக்டரை போய் பார்க்க மாட்டாங்க. கரெக்டுங்களா? அவங்க வெயிட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா தான் கூப்பிடும் போது தான் போவாங்க. ஓகே, அதனால தான் வந்து ஒரு டோக்கனை கிரியேட் பண்ணும்போது வெயிட்டிங் ஸ்டேட்டஸில் வச்சுருக்கேன். ஓகே, அதுக்கப்புறமா இன்னொரு பேஷண்ட் வராங்க, அவங்களுக்கும் நான் கொடுக்குறேன். இன்னொரு பேஷண்ட் வராங்க, அவங்களுக்கும் நான் கொடுக்குறேன். இப்போது 3 பேஷண்ட் வந்திருக்காங்க. 3 பேஷண்ட்டும் வெயிட்டிங்கில் இருக்காங்க. இப்போ ஜஸ்ட் அஷ்யூம் தட் ரூம் நம்பர் 3, அதாவது கவுண்டர் 3, ரூம் நம்பர் 3ல் டாக்டர் வந்துட்டார். அந்த டாக்டர் வந்து பேஷண்ட்டை பார்க்கறதுக்கு ரெடியாக இருக்கார். இப்போ அப்போ என்ன பண்ணணும், அந்த ரூம் நம்பரை செலக்ட் பண்ணிக்கணும். அப்புறம் கால் நெக்ஸ்ட் டோக்கன் சொல்லணும். அப்படி சொல்லிட்டிங்கன்னா என்ன அர்த்தம்னா, கரண்ட்டாக எந்த டோக்கனுக்கான பர்சன் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ அந்த டோக்கன் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கால்டு ஸ்டேட்டஸுக்கு போயிடும். இப்போ அதை கிளிக் பண்ணுறேன். 1வது டோக்கன் நம்பர் இங்கேருந்து டிஸப்பியர் ஆகிடுச்சு. இந்த இடத்துக்கு வந்துச்சு பாருங்கள். 1வது டோக்கன் பர்சன் வந்து C3ன்ற ரூமுக்கு போகலாம். C3ன்ற ரூமுக்கு போய் டாக்டரை பார்க்கலாம். இங்கே ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா கால்டுன்னு மாறி போச்சு. இந்த டிஸ்பிளே ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா, இந்த டிஸ்பிளே ஸ்க்ரீன் வந்து ஒரு டிவி மாதிரி. இந்த ஸ்க்ரீன் வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் ஹாலில் பேஷண்ட்லாம் உட்காந்துட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, அங்கே டிஸ்பிளே ஆகும். இது அந்த இடத்துல காமிக்குது. கரண்ட்லி கால்டு டோக்கன் நம்பர் 1. எந்த ரூமுக்கு அவங்க போயிருக்காங்க? C3ன்ற ரூமுக்கு போயிருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறமா C1 ரூமை செலக்ட் பண்ணுறேன். அந்த ரூமுக்கு டாக்டர் வந்துட்டார். அந்த டாக்டர் ரெடி டு அட்டெண்ட் திஸ் பேஷண்ட். இப்போ நான் கால் நெக்ஸ்ட் டோக்கன் கொடுக்குறேன். அடுத்த டோக்கன் 2. அந்த 2 வந்து கால்டு ஸ்டேட்டஸ்க்கு போயிடுச்சுங்க. இப்போ இந்த டிஸ்பிளே ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா C1ல் 2வது டோக்கனுக்கான அந்த பர்சன் வந்து அந்த டாக்டரை போய் பார்க்குறாரு. அதுக்கப்புறமா C3 செலக்ட் பண்ணுறேன். கால் நெக்ஸ்ட் டோக்கன். C3 செலக்ட் பண்ணி C3 ஆல்ரெடி நான் செலக்ட் பண்ணிட்டேங்க. கரெக்டுங்களா? C3ல் ஆல்ரெடி 1வது டோக்கன் பார்த்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அதனால் இங்கே எரர் அடிக்குது. நான் C3 செலக்ட் பண்ணி கால் நெக்ஸ்ட் டோக்கன் கொடுத்ததுனால என்ன எரர் அடிக்குது? கவுண்டர் C3 இஸ் ஆல்ரெடி சர்விங் டோக்கன் நம்பர் 1. ப்ளீஸ் கம்ப்ளீட் த கரண்ட் டோக்கன் பிஃபோர் காலிங் த நெக்ஸ்ட் ஒன். இது வேலிடான எரர். ஆல்ரெடி C3ல் டாக்டர் வந்து டோக்கன் 1க்கான பர்சனை பார்த்துட்டு இருக்காருங்களே, அதனால நான் புதுசாக ஒரு பர்சனை அசைன் பண்ண முடியாது. அதனால தான் இந்த எரர் அடிக்குது. ஓகே, இப்போ என்ன பண்ணணும், நான் இந்த பர்சன் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு கவுண்டரில் டாக்டர் வந்துட்டாங்கன்னா அந்த கவுண்டரை அசைன் பண்ணணும்.
இப்போ இங்கே C1 C3 இருக்குது, C2 கிடையாது. C2ல இப்போ டாக்டர் வந்துட்டார்னு வச்சுங்க. ஐ வாண்ட் அசைன் திஸ் பர்சன் டு C2. இப்போ கால் நெக்ஸ்ட் டோக்கன் சொல்கிறேன். மூணாவது டோக்கன் பர்சன் வந்து எங்கே போயிட்டாங்க? C2க்கு போயிட்டாங்க. ஓகே, இப்போ திருப்பி டோக்கன் கிரியேட் பண்ணுறேன். இப்போ 4 5ன்னு சொல்லிட்டு 2 டோக்கன் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதாவது 2 பேஷண்ட் வந்திருக்காங்க. இப்போது நான் எந்த டோக்கனையும் அசைன் பண்ண முடியாது, ஏன்னா எல்லாத்துலேயுமே பேஷண்ட்டு ஆக்குபைடு. ஓகேவா? இப்போ C3ல பேஷண்ட் வந்து பார்த்து முடிச்சிட்டாங்க. பார்த்து முடிச்சதுனால நான் என்ன பண்ணணும்? பார்த்து முடிச்சதால நான் என்ன பண்ணணும்? கம்ப்ளீட் கரண்ட் டோக்கன் சொல்லணும். C3ல எந்த டோக்கன் பார்த்துட்டு இருக்காங்களோ அந்த பர்டிகுலர் டோக்கனை கம்ப்ளீட் பண்ணுறேன். C3ல 1வது டோக்கன் பார்த்துட்டு இருக்காங்க, கரெக்டுங்களா? நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். இப்போ அங்கேருந்து போயிடும் அது. இப்போ அடுத்த அவைலபிள் டோக்கனை C3க்கு அசைன் பண்ணணும். திருப்பியும் கால் நெக்ஸ்ட் டோக்கன் சொல்கிறேன். 4th டோக்கன் வந்து C3க்கு போயாச்சு. ஓகேங்களா? இதுதாங்க நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன் ஸ்ப்ரிங் பூட்டில். ஓகேங்களா? ஸ்ப்ரிங் பூட்டில் பண்ணியிருக்க அந்த எல்லா ஏபிஐயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் டைம் ப்ராஜெக்டை எப்படி பண்ணுவாங்களோ அப்படி தான் நான் பண்ணியிருக்கேன். அதுக்கான ப்ரூஃபை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் காமிக்கிறேன். ஓகேங்களா? அன்டில் தென் பை பை ஃப்ரம் சுரேஷ். ஒன் மோர் திங், இந்த சோர்ஸ் கோடை நீங்கள் படிக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். என் வாட்ஸ்அப் நம்பரை ஷேர் பண்ணியிருக்கேன், என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஐ வில் ஷேர் த கோட்.